வணக்கம். குளோரியானி. பரபரப்பாக பேசப்படுகின்ற காணொலியை பற்றி தான் நாமளும் திருப்பி பேசப்படுறோம். அதாவது அற்பனுக்கு வாழ்க்கை வந்தால் அத்தை ராத்திரியில் கொடைப்பிடிப்பானா அப்படிங்கிறது கண்கூட நீங்கள் பார்க்கணுன்னா அது தாவேகா கட்சியை தான் பார்க்க முடியும். அதாவது மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் ஏற்கனவே இவர்களை பற்றிய பல முரண்பட்ட கருத்துகள் எப்போதுலேருந்தே ஓடுதுன்னா, கட்சியை ஆரம்பித்து இந்த அம்மா வேட்பாளராக நிற்பதுலேருந்து இப்போ வரைக்கும் மினிஸ்டர் ஆனதுலேருந்து அவங்கள சுற்றி அப்படி ஒரு ஒளிவட்டம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டதே வாக்கியம் முழுமை பெறலைன்னு தான் சொல்லணும். அவங்க கேட்குறது தெளிவாக கேட்டிருக்கணும், இன்னும் முழுமையாக கேட்டிருக்கணும். அவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் இங்கிலீஷில் பீட்ரு விடுவாங்க இல்லையா, அந்த முழுங்கி தான் பேசுவாங்க. அப்படி முழுசாக அந்த வாக்கியத்தை முடித்து கேட்க மாட்டாங்க, ஷார்ட்டாக கேட்பாங்க. அது மாதிரியே இவங்க கேட்க அந்த பிள்ளை பயத்திலேயோ, மினிஸ்டர்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். பொதுவாக ஆய்வுக்கு என்னுடைய சின்ன வயசில் ஒரு 7-8 படிக்கும்போது ஆய்வுக்கு வர்றவங்க பொதுவாக யாராக இருப்பாங்கன்னா கல்வித்துறை அதிகாரிகள் தான் வருவாங்க. டிஓ அந்த மாதிரி வருவாங்க. நாங்கள் கூட டிஓஜி வராரு அப்படின்ட்டு கிண்டல் அடிப்போம். ஏன்னா டிஓஜினா நமக்கு ஆங்கிலத்தில் ஒரு தமிழில் வேற ஒரு பொருள் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக சும்மா நாங்கள் கிண்டலாக அப்படி பேசிப்போம். ஆனால் அவங்க வருவாங்கனாலே எங்களோட ஆசிரியர்கள் விலவலத்து போவாங்க, நாங்களுமே விலவலத்து போவோம். ஏன்னா ஏதாவது கேள்வி கேட்பாங்க, இடகுடமா பதில் சொல்லலைன்னா அவங்க பேருவாங்க, நம்மள ஆசிரியர் அப்புறம் வச்சு செய்வாங்க, மானத்தை வாங்கிட்டியே அப்படின்ட்டு. அதனால நமக்கு ஒரு பயம் தொத்திக்கும். அப்படியே ஆய்வுக்கு வருவாங்க. பெரும்பாலும் அதிகாரிகள் சொல்லிட்டு தான் வருவாங்க. அந்த திடீர் ஆய்வு, சொல்லாமல் கொள்ளாமல் ஆய்வெல்லாம் எந்த காலத்துலேயும் நடந்ததா எனக்கு தெரியலை. இப்போ 50 ரூபா சும்மா ஒரு 4 கேள்வியை காட்டுட்டு அப்படியே பள்ளிக்கூடத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த தாவேகா வந்ததுலேருந்து இவங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு தெரியலை. அதாவது நிர்வாகம்னா என்ன, நமக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் நம்முடைய பணி என்னன்னு தெரிஞ்சால் தானே வேலை செய்வாங்க. இவங்களுக்கு போர் அடிக்குது போல், ரீல்ஸாக போட்டு தள்ளினவங்களாச்சே அத்தனை பேரும், முக்காவாசி பேரும் ரீல்ஸு போட்டு பழச்சிக்கிட்டு இருந்தவங்க தான். இவங்களுக்கு இந்த ரீல்ஸ் எடுத்த இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அரிப்படுத்த கை இந்த சொரிஞ்ச கையும் சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி, இந்த ரீல்ஸ் எடுத்த கையும் என்ன செய்யாதுன்னா சும்மா இருக்காது போல். அதுக்கு சிறந்த இலக்கணம் தான் இந்த தாவேகா எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்களும். போய் நான் என்ன சொல்கிறேன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவங்களுடைய தொகுதிக்குட்பட்டு தான் ஜெயிச்ச தொகுதி எம்எல்ஏவாக பள்ளிக்கூடத்துக்கு போக உரிமை இருக்கான்னா இருக்குது. அவங்க ஆய்வு நடத்தலாம்னா இருக்குது. ஏன்னா தன்னுடைய தொகுதியை அவங்க தரம் கூட்டுவதற்கு என்னென்ன முயற்சிகள், தான் தொழில்துறை சார்ந்த அமைச்சராக இருந்தாலும் தன்னுடைய தொகுதி சார்ந்து அவர் பள்ளிக்கூடத்துக்கு போய் தன்னுடைய தொகுதியை வளப்படுத்துறதுக்கு அவர் முயலலாம். அந்த முயற்சியின் விளைவாக அவர் போயிருக்கலாம். ஆனால் எது தப்புனா, அதை வெளி உலகுக்கு ஒரு குழந்தை பதில் தெரியாமல் முழிச்சிட்டு நின்னதை அவங்க வெளி உலகுக்கு எடுத்து போட்டாங்க பாருங்க. அந்த ஆசிரியருக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும். ஏன்னா ஆசிரியருக்கு அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக பதில் தெரிஞ்ச ஒரு கேள்வி தான் அது சொல்ல திணறும் போது ஆசிரியருக்குமே அதை அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு அவங்க திணறாங்க. நமக்கு முதல்ல பார்க்கும்போது ஆசிரியருக்கே இது தெரியாது போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க அந்த குழந்தைய எப்படி பதில் சொல்ல வைக்கணும்னு திணறாங்கங்கிறது அப்புறம் நமக்கு புரியுது. அப்போ அவங்களுக்குமே அது ஒரு அவமரியாதை தான். இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் கண்டிப்பாக அந்த ஆசிரியர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அவமரியாதையாக இருக்குது. இத்தனை நாள் நீங்கள் பாடம் எடுத்த லட்சணம் இதுதானா அப்படின்னு கேட்குற மாதிரி அது இருக்குது. இன்னும் ஒன்று, அடுத்த தப்பு என்னன்னா, தமிழ் வழி கல்வி, அதாவது அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழி கல்வி தான் நடைபெறும். அங்கே போய் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை ஆய்வு பண்ணீங்க பாருங்க, அது ஒரு தப்பு. ஏற்கனவே வருட காலமாக சொல்லப்படுகின்ற ஒன்று, அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு ஆங்கில புலமை வராது. நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். ஏன்னா நானும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில தான் படித்தேன். இன்னைக்கும் எனக்கு ஆங்கிலம் சுட்டு போட்டால் வராது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா அங்கே படித்தா முழுக்க முழுக்க தமிழில் தான் படிப்போம். நமக்கு ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள் எல்லாம் அந்த காலத்து ஆசிரியர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கே என்ன சொல்கிறது, ஆங்கில ஆசிரியருக்கே பேசுகிற ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியாது. ஆங்கிலத்தில் அவங்க நல்ல அறிவு பெற்ற, அதாவது அதை பற்றின எல்லா அர்த்தங்களும் புரிஞ்ச ஒரு ஆசிரியராக இருக்கலாம். ஆனால் ஊர்காட்டில் கிராமத்தில் பேசி பழகாததின் விளைவாக அவங்களே ஸ்போக்கன் இங்கிலீஷில் பெரிய திறம்பட இருக்க மாட்டாங்க. கிராமர் கூட அழகாக எடுத்து சொல்லி அர்த்தத்தோடு விளக்குவாங்க. ஆனால் அவங்களால சரளமாக ஆங்கிலம் பேச முடியாது. அவங்கக்கிட்ட படித்த நாம எப்படி இருப்போம்? ஆங்கிலம்னா நமக்கு பட்டர்ஃப்ளை தான். ஆங்கிலமும்
கணக்கும் அப்படின்னா இந்த 2 நேரமும் நமக்கு வந்து கண்ணில் வந்து பட்டாம்பூச்சி தான் பறக்கும். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பெரிய குறைபாடே தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் நம்ம பிள்ளைங்க ஆங்கிலத்துல வந்து புலமை பெறும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களே அப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன்னா அரசு பள்ளியில அது ஒரு பெரிய குறைபாடா இருக்குது. அண்ணன் சீமான் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நான் அரசு பள்ளியில தமிழ் மட்டுமே ஒரு மொழி கொள்கையா வச்சு நான் வந்து கொண்டு வந்தாலும் ஆங்கிலத்தை ஆங்கிலேயர்களுக்கு இணையா பேசுற அளவுக்கு அதையும் நான் வந்து சிறப்பு ஆசிரியர்களை பணி நியமித்து அதுலேயும் குழந்தைகளை உருவாக்குவேன். என் அரசு பள்ளியில படித்த பிள்ளைக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிற ஒரு இது வரவே வராது. நான் அதையும் நிவர்த்தி செய்வேன் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் நம்முடைய சிறு வயதிலிருந்து இப்போது வரைக்கும் உள்ள கனவுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த அரசு பள்ளியின் பெரிய குறைபாடே இதுதான். அப்போ இவ்வளவு நாள் பேசப்பட்ட குறையையே நீங்க போய் ஆய்வு செஞ்சீங்கன்னா எப்படி? ஒன்று, இந்த குறையை நிவர்த்தி செய்ய நீங்க வந்து ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கணும். உங்களுடைய தாவேக்கா அரசு வந்து இதற்கு ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணும்படியா, இல்லைன்னா அதை ஊக்குவிக்க விதமா சிறப்பு பயிற்சியாளர்களை கொடுத்து அவங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து அவங்களுக்கு கொண்டு போறது, அவங்களை எப்படி அதில் பழக்கப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்துருக்கணும். எதுவுமே பண்ணாம 50-70 வருஷமா ஒரு அரசு பள்ளி எப்படி இருக்குமோ, டம் பண்ண மாதிரி இருக்குமோ, அந்த அரசு பள்ளியில போய் நீங்களே தப்பா கேட்குறீங்கிறது தான் எங்களோட வாதமே. ஏன்னா உங்களுடைய தனி பேட்டிகள்லையும் சரி சில காணொலிகள் பார்க்க நேர்ந்தது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முன்னிலையில் ஏதோ ஒரு பள்ளியில் எங்கேயோ பேசுகிறீங்க, அதையும் கேட்க நேர்ந்தது. அதில் எவ்வளோ நீங்கள் வந்து தப்பாக ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது புரியுது. அப்போது நீங்களே தப்பாக ஆங்கிலத்தை பேசும்போது நீங்கள் என்ன லட்சணத்தில் போய் அங்கே போய் கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு இது வருது. இன்னும் ஒன்று, இது வந்து நீங்கள் ஆவணப்படுத்துறதுக்காக அரசு சார்ந்து நான் ஒரு ஆய்வுக்கு போறேன், இது அரசு ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க இதை வந்து காணொலியா எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அது முறையானதுதான், சரிதான். ஆனா அதை பரவ விட்டீங்க பாருங்க, அதுதான் தப்பு. இப்ப திருப்பி என்ன நீங்க வந்து இது தெரிவிச்சிருக்கீங்க ஊடகங்கள்ல, நான் நல்ல நோக்கத்துல தான் கேட்டேன், நாங்க வந்து கேமராவே கொண்டு போல, அது யாரோ எடுத்தாங்க, யாரோ எடுக்கும் போது உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா, ஏன் எடுக்கிறீங்க நீங்க கேட்க வேண்டிய, அதுவே அப்ப தப்பு. அப்பவே நீங்க அந்த மினிஸ்டருங்கிற ஒரு பொறுப்பை வந்து உதாசீனப்படுத்திருக்கீங்க, தகுதி இழக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்களே கொண்டு போயிருந்தா கொஞ்சமாச்சும் அது வந்து ஒத்துக்க முடியதா இருக்குது, அரசு சார்ந்து அரசு ஆவணத்துக்காக அப்படின்னு ஒத்துக்க முடியுது. ஆனா நீங்க போகாம ஆசிரியர் தரப்புல இருந்து எடுத்தாலோ பள்ளிக்கூட தரப்புல இருந்து எடுத்தாலோ நீங்க ஏன் அதை கண்டிக்கல, நீங்க ஏன் கேட்கல? அப்போ உங்களுக்கு குழுன்னு இருந்தது. அவங்க எடுக்கும்போது நீங்க காணொலியில வரப்போறீங்கன்ட்டு உங்களுக்கு வந்து அப்படி சிலுன்னு இருந்தது, அப்படிதானே? அப்போ நீங்க கண்டிக்காம இப்ப யாரோ விட்டாங்க, இப்ப விமர்சனமா வந்து விழுந்ததும் யாரோ தலையில வந்து பிளேம், அவங்க தான் அப்படி, திமுக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்க தான் எடுத்தாங்கன்னு அந்த பிளேமிங் கேம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க எதுவுமே சரியா பண்ண மாதிரி தோணல. நாங்களா ஒரு சில இது பரவாயில்ல, இது சரிதான் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பாவம் பார்த்து உங்களை பொழைக்க விடுறோமே தவிர வேற எதுவும் இல்லை. இன்னொன்னு நீங்க என்ன சொல்றீங்க, அன்பில் மகேஷ் அவங்க வந்து இப்போவும் திமுக பிளேமிங் தான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து கல்வி அமைச்சரா இருக்கும்போது அவர் ஒழுங்கா வந்து அரசு பள்ளியை நிர்வகிக்கல, ஒழுங்கா நடத்தல, அதோட விளைவு தான் இது அப்படின்னு சொல்றீங்க. அதை தான் நாங்களும் தலைப்படா அடிச்சுக்கிறோம். 2 திராவிட கட்சிகளும் அரசு பள்ளியை காத்தாட விட்டுச்சு, 2 திராவிட கட்சிகளும் அரசு பள்ளியை நாசமாக்குச்சு. அதாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டும் போது கழிவறை எல்லாம் வச்சு கட்டுவாங்க, ஆனா குறிப்பிட்ட மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில இருக்குமானா இருக்காது. திராவிடத்தின் அலங்கோலம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம், தரமான கல்வி தருவோம், இலவச கல்வி இருக்குது, இலவச மருத்துவம் இருக்கு, ஆனா தரமா இல்ல, நாங்க தரமாக்குவோம். நீங்க அந்த தரங்கட்ட அரசு பள்ளியில போய் தரத்தை சோதிச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது, தரத்தை மேம்படுத்துறதுக்கு என்னன்னு தான் பார்க்கணும். சோதிச்சு பார்த்துதான் சொல்லிட்டோமே, இது தரமே இல்லைன்னு சொல்லி தானே வச்சிருக்கோம். அங்க போய் நீங்க வந்து இப்படி பண்றது உண்மையிலேயே அந்த மாணவர்களின் தன்மான பிரச்சனையை தூண்டுற மாதிரி தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க கீர்த்தனா அவர்களே. ஒரு 10-12 வருஷம் போன பிறகு, இன்னும் ஒரு 3-4 வருஷம் போன பிறகு இந்த காணொலியை பார்த்து அவளுடன் சேர்ந்து படிக்கும் மற்ற மாணவிகள், நீ தானே மினிஸ்டர் அவங்க கேட்கும் போது திருன்னு முழிச்சிட்டு நின்னியே அப்படின்னு கிண்டல் அடிச்சா அதுக்கு எப்படி இருக்கும்? அவளுடைய பருவ வயதுல மாணவர்களோ இல்ல மற்றவர்களோ தோழிகள், நெருங்கிய தோழிகள் தோழர்களே, இவ வந்து கேள்வி கேட்டா உங்க அப்பா என்னவா இருக்காருன்னு கேட்டதுக்கே பதில் சொல்லாம முழிச்சிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்ட்டு கிண்டல் அடிக்கும் போது, எதிர்காலத்துல
பிள்ளைங்க கூட கிண்டல் அடிக்கலாம், பெற்ற பிள்ளைகள் கூட கிண்டல் அடிக்கும் போது அந்த மனம் என்ன பாடுபடும். ஆய்வுக்கு வரும்போது அந்த கல்வித்துறை அதிகாரி கேட்பாரு, சில பிள்ளைங்க பதில் சொல்லாது. அப்போ அவருக்கு ஆசிரியர்கள் முன்னாடி அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு, மாத்தி மாத்தி கேட்டுட்டு போயிட்டு ஆசிரியர்களை தனியா கூப்பிட்டு தான் அறிவுரை வழங்கிட்டு போவாங்க. அது மறுநாள் வந்து ஆசிரியர் நம்மளை திட்டி தீப்பாங்கல்ல, அப்பதான் தெரியும் அவர் வந்து ஆசிரியரை நல்லா திட்டிட்டு போயிருக்காரு, நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, நீங்க இதுல பிராக்டிக்கல்ல சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிறது. அப்புறம் தான் தெரியும் எந்த மாணவ மாணவிகள் மத்தியில ஆசிரியரை அவங்க குறைச்சி பேசவோ இல்ல மாணவர்கள் இப்படி இருக்காங்க வீக்கா இருக்காங்கிறத மாணவர்களை ஆசிரியர் முன்னிலையில காட்டியே கொடுக்க மாட்டாங்க. ஒரு உளவியல்லாம் பெருசா இல்லாத காலத்துல, உளவியல் நிபுணர்களா அவங்க இல்லாத காலத்துல, இன்னைக்குதான் உளவியல் சம்பந்தமா அவ்வளோ படிப்பு இருக்கு, அவ்வளோ டிகிரி எல்லாம் வாங்கி எல்லாரும் வச்சிருக்காங்க. அன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட காலத்துல கூட மாணவர்கள் ஆசிரியர்கள் மனநிலை அறிந்து அதிகாரிகள் நடந்த காலம் போய் இவ்வளோ உளவியல் படிச்சுட்டு இவ்வளோ நவநாகரீக காலத்துல நீங்க வந்து இப்படி நடந்துக்கிறது கண்டிப்பாக வந்து கண்டனத்துக்குரியது. இதுல வந்து நீங்க என்னதான் பூசி மெழுகி அன்பில் மகேஷ் அவர்களை குறை சொன்னாலும் சரிதான், அதுல வேற இது இப்படி இதை குறை சொல்லிக்கிட்டு இருக்காம இதை எப்படி தரம் உயர்த்துதுன்னு தான் நம்ம கவனத்தை செலுத்தணும்ட்டு சொல்லியிருக்கீங்க. யாருக்கு சொல்லியிருக்கீங்க? கண்ணாடியை பார்த்து உங்களை போய் சொல்லுங்க. ஆமா, நாங்களும் அதான் சொல்றோம். இந்த மாதிரி பித்துக்குழி மாதிரி ஆய்வு செய்யாம அதன் தரத்தை உயர்த்துறதுக்கு கவனத்தை செலுத்துங்கன்னா நாங்களும் சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? கவனத்தை செலுத்தணும்னு உங்களுக்கே சொல்றீங்களா? இல்ல இப்பவும் இந்த அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் கவனத்தை அன்பில் மகேஷ் அவர்கள் தான் செய்யணுமா? அவரு தான் ரிட்டையர்ட் ஆகி போயாச்சே, வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பியாச்சே. அப்புறம் தரத்தை உயர்த்தும் நோக்கில் செயல்பட வேண்டியது யாரு? நீங்க தான். சரி, இன்னும் ஒரு சின்ன அறிவுரை கீர்த்தனா மேடம் அவர்களுக்கு சொல்லி இதை முடிக்கிறேன். அதாவது கொஞ்சம் உங்க ரீல்ஸ் பைத்தியத்தை முதல்ல ஒதுக்குங்க. அடுத்தது வந்து ரீல்ஸு கொஞ்சம் மிச்சம் வைங்க. கல்வித்துறை அமைச்சருக்கு, அதாவது இந்த மருத்துவத்துறைக்கு சம்மந்தம் இல்லாம இன்னொரு அமைச்சர் போறீங்க, அடுத்தது இந்த அங்கன்வாடிக்கு சம்மந்தம் இல்லாம இன்னொருத்தர் போறீங்க. மாத்தி மாத்தி இப்படி போகிறதுக்கு பதிலா கொஞ்சம் தயவு செய்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு கொஞ்சமாவது வேலையை மிச்சம் வைங்க. நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவர் ரீல்ஸ் எடுக்க எங்க போவாரு? அவர் வந்து இனிமே தொழிற்சாலைக்கு போகணுமா ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு? அதே மாதிரிதான் அங்கன்வாடிக்கும் மருத்துவமனைக்கும் ஸ்ரீநாத் அவர்களே போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் அருண்குமார் இருக்காரு இதுக்கு பொறுப்பாளி, அவர் எங்க போய் ரீல்ஸ் எடுப்பாரு? அவருக்கு பிறகு கொஞ்சம் மிச்சம் வைக்க வேண்டாமா? அவர் எங்க போய் ஆய்வு செய்வாரு? எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் 3 பேரே அத்தனை பேரும் ஆய்வுன்னு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேலை மிச்சம் வைங்க. எல்லா வேலையும் நீங்களே தலையில தூக்கி போட்டு நடத்தாதீங்க அப்படிங்கிற அறிவுரையும் சொல்றேன். இன்னொரு காணொலி பார்க்க நேர்ந்தது. எனக்கு கொஞ்சம் சத்தியமா எனக்கு வந்து எங்க தலையை முட்டிக்கலான்னு தெரியல. ஹெல்மெட்டே போடாம இதே அம்மணி தான், இதே அமைச்சர் அம்மையார் அவர்கள் ஹெல்மெட்டும் போடாம ஒரு 10-15 விசில் அடிச்சான் வானர கூட்டங்களோடு இருசக்கர வாகனத்துல ஊர்வலம் போறாங்களாம். எதுக்குன்னே தெரியாது. ரீல்ஸ் பைத்தியங்க. பேரணி ஊர்வலம் எல்லாம் எப்படி எதுக்கு போவாங்க? ஏதாவது ஒரு விஷயத்த விழிப்புணர்வுக்காக போவாங்க, இல்ல ஏதாவது ஒரு கண்டனத்தை காட்டுறதுக்காக போவாங்க. ஒரு நல்ல விஷயத்தையோ இல்ல கெட்ட விஷயத்தை எதிர்க்கவோ நல்ல விஷயத்தை ஆதரிக்கவோ ஈர்ப்பு மக்களை ஈர்க்கவோ இல்ல குறிப்பிட்ட அந்த நிர்வாகத்தை ஈர்க்கிறதுக்காக கவனத்தை ஈர்ப்பதற்காக அதனால ஒரு நல்ல விஷயம் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊர்வலங்கள் நடையா நடப்பாங்க, இல்ல இருசக்கர வாகனத்துல போவாங்க. இவங்க விட்டா சார்ட்டர் பிளைட்ல கூட போவாங்க. அந்த அளவுக்கு இது பெரிய பணக்கார பனையூர் பண்ணையார் நடத்துற கட்சியாச்சே, போவாங்க. அதுவும் சட்ட விதிமீறல்களை மீறி ஹெல்மெட்டே போடாம போறீங்க. நீங்களும் ஹெல்மெட் போடலாம், உங்க பின்னாடி வரக்கூடிய வானர கூட்டங்களும் போடுற. இப்ப உங்களை எல்லாம் கைது பண்றது யாரு? காவல்துறை என்ன பண்ணுது? இது என்ன நீதியான அரசு? பாரபட்சம் இல்லாம நாங்க செயல்படுவோம்னு பொய்யா புளியிட்டு தெரியுறீங்க. நான் முக்கியமா கேட்கறது, எதுக்கு ஊர்வலம் போறீங்க? எதுக்கு உங்க தாவேகா தலைவரை எதிர்த்து ஊர்வலம் போறீங்களா? கன்னியாகுமரி இதுல வந்து தாது மணலை பிரிக்கிறதுக்கு ஒரு கையெழுத்து போட்டுட்டாரே, அது கன்னியாகுமரி மக்களுக்கு கேடு, நிலவளம் பாதிக்கப்படும், மனித வளம் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லி உங்க தலைவருக்கு உரைக்கிறதுக்காக பேரணி போனீங்களா? இல்ல இன்னும் நிறைய திட்டத்துல 436ல 2 தான் ஜல் ஜீவனம் இதெல்லாம் இப்ப வெளியில வந்திருக்கு. இன்னும் 434 திட்டம் வரப்போகுதே, அதெல்லாம் ரொம்ப அபாயகரமான திட்டங்கள் உங்களுக்கு புரிஞ்சதுனால அதெல்லாம் வேண்டான்னு உங்க தாவேகா தலைவர் உங்களுடைய முதல்வரை எதிர்த்து நீங்க ஊர்வலம் போறீங்களா? யாரை எதிர்த்து நீங்க இருசக்கர வாகன பேரணி நடத்துறீங்க? எதுக்கு நடத்துறீங்க? அவர் என்னடானா போதை, அத்தனை அமைச்சர் எம்எல்ஏவும் போதையில தான் இருக்கான். ஒருத்தர் என்னடானா 100 நாள் வேலை திட்டத்துக்கு போய் இனிமே தாவேக்கா பெண்கள் பாட்டியலுக்கு தான் அந்த பேன் பாக்குற திட்டத்தை கொடுக்கணுமா?
நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு அறிவாளை வச்சு மிரட்டுறான். பைக்ல அறிவாளை வச்சுட்டு கொண்டு போய் போதையில மிரட்டுறான். அதாவது மேல இருந்து கீழே டாப் டு பாட்டம் போதையிலையும் குடியிலையும் டாஸ்மாக்லயுமே தான். சபாநாயகர், துணை சபாநாயகர் டாஸ்மாக்ல தலை தொங்கி போட்டுட்டு இருக்க புகைப்படம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனா இவங்க தலைவர் மேலேயே அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் ஏன்னா இவருடைய நெருங்கிய அமைச்சர் கட்சி நடத்தும் போதே, எங்க சிபிஐ வழக்கு விசாரணைக்கு போகும் போதே விமான நிலையத்துல இவ்வளவு நீள பாட்டிலோட சரக்கு பாட்டிலோட மாட்டினவர் தான். இங்க இருந்து இங்க 3 மணி நேரம் போறதுக்குள்ள இவங்களுக்கு சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணி தான் போவாங்களாம். அப்படி இவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு போதை ஒழிப்பு நாளுக்கு ஓட்டமா ஓடுனாரு. முதல்ல எங்க ஐயா தான் ஓடுனாரு, 2 காலோட ஓடுனாருன்ட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. அப்படி ஏதாவது ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமா நீங்க பேரணி போனீங்களா? நீங்க சரியில்லைன்னு நீங்களே உங்களை எதிர்த்து பேரணி போறீங்களா? எதுவுமே தெரியல. மொத்தத்துல சரியில்லாம இந்த நாடு போயிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருந்த எல்லா கட்சிகள்லையும் அங்கொன்னும் பரவி கிடந்த சமூக குப்பைகள் எல்லாம் எப்படி ஒரு காந்தத்தை வச்சு மணல்ல எல்லாம் துளாவி நம்ம விளையாடினோம்னா அப்படி சுத்தி பத்தி இருக்கக்கூடிய அத்தனை இரும்பையும் அது அப்படி அட்ராக்ட் பண்ணி எடுத்துருமோ, அது மாதிரி இந்த தாவேக்காங்கிற காந்தம் மோசமான காந்தம். அந்த மோசமான இரும்பு கர்ற படிஞ்ச இரும்பு துகள்கள் அதிமுகல, திமுகல, காங்கிரஸ்ல, பாஜகல, ஏன் நாம் தமிழர்ல கூட இருந்த அத்தனை சமூக குப்பைகளையும் அப்படியே தொடச்சி வாரி தான் கட்சியில சேர்த்து வச்சிருக்குங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. இது மாற்றப்படணும். இல்லைன்னா இந்த அசிங்கம் பிடிச்ச இந்த காந்தத்தை தூக்கி அப்படியே எரிஞ்சு ஒரு கடல்ல மூட்டை கட்டி இறக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லி முடிக்கிறேன்.